இன்றைக்கி வந்து கொத்தமல்லியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லியில் என்னென்ன சக்தி இருக்குது தெரிஞ்சால் இனிமேட்டு வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த கொத்தமல்லியை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்கள் சமையலில் முக்கால்வாசி அதில் போடுவாங்க கொத்தமல்லி. கொத்தமல்லியில் செரிமானத்தை பிரச்சனை வந்து சரி செய்யுது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சரி செய்யுது, ரத்த சக்கரத்தை வந்து கொழுப்பையும் குறைக்கிறது, தோல் ஆரோக்கியத்தை பிரச்சனையை வந்து சரி செய்யுது, பல் பிரச்சனைக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவு தீர்வாக இருக்குது. வைட்டமின் ஏ, சி, கே இருக்குது, இரும்பு சக்தி வந்து இருக்குது, கால்சியமும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. இதில் உடலுக்கு வந்து நன்மை செய்கிறது இந்த கொத்தமல்லி. செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, வாயு தொல்லை, வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கொத்தமல்லியை சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை குறைக்குது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, வைட்டமின் வந்து சிஏஇ இருக்குது, நிறைய இருக்குது. அதில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துகிறது. இதில் ரத்த சக்கரை மற்றும் வந்து கெட்ட கொழுப்பையும் குறைக்கிறது இந்த கொத்தமல்லி. இதையும் வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படுத்துகிறது இந்த கொத்தமல்லி. சில பேருக்கு வந்து முகப்பொரு, கரும்புள்ளி, தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வலி பிரச்சனைவங்க, வாய் துர்நாற்றம் பிரச்சனைவங்க இந்த கொத்தமல்லி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையில் வந்து கொஞ்சம் வந்து தப்பிச்சிக்கலாம். எலும்பு ஆரோக்கியத்துக்கு வந்து கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் வந்து எலும்புகளை வந்து வலுப்படுத்துகிறது இந்த கொத்தமல்லி. சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடலில் உள்ள நச்சுக்களையும் வந்து இந்த உதவுகிறது இந்த கொத்தமல்லி. கொத்தமல்லியை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? சமையலில் வந்து சட்னி, சாலட்டு, குழம்பு, சூப்பு போன்ற அந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அழகு சாதன பொருளில் வந்து கற்றாழை ஜெல்லில் வந்து கலந்த முகத்தில் வந்து பூசலாம். நீங்கள் பல்வலி இருக்கவங்க கொத்தமல்லி இலையை வந்து மென்று சாப்பிட்லாம். இல்லை வந்து அதை சாரை வந்து நீங்கள் பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொத்தமல்லி இலையில் வந்து விதைகள், தண்டு என எல்லாத்தையும் வந்து மருத்துவ குணம் இருக்குது. தினசரி வந்து நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு.